யூடியூப்ல புதிய யூடியூபரா இருந்தீங்கன்னா, அல்லது பழைய யூடியூபரா இருந்தா கூட பரவாயில்ல. ஃபர்ஸ்ட்டு இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, வியூஸ் போகல. இதுக்கு காரணம் ஏஐ கன்டென்ட்ன்னு கூட நான் சொல்வேன். நெறைய பேர் ஏஐ வீடியோ நீங்க போட ஆரம்பிச்சுட்டீங்க. சரிங்களா? இப்போ உங்க சேனல் ஏஐ வீடியோ போட்டா நல்லா பூஸ்ட் ஆகுது. என் வீடியோ போட்டா பூஸ்ட் ஆகல. இதுக்கு நீங்க டிஃபரெண்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏஐ வீடியோல என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நல்ல கிளாரிட்டி இருக்கா? நல்ல வாய்ஸ் கிளாரிட்டி இருக்கா? நல்ல பேக்ரவுண்ட் இருக்கா? நல்ல தெளிவான பேச்சு இருக்கா? அதுவே உங்க வீடியோவ வச்சு பாருங்க. அப்போ மக்கள் வந்து எத லைக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. சரிங்களா? இது ஒரு மெயின் ரீசன். நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் நீங்க வீடியோ போடாம ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் அந்த சேனல் பிக் ஆக லேட் ஆகும். இது என்னுடைய ரியல் அனுபவம். சரிங்களா? ஆனா உங்க சேனல் நல்லா தான் இருக்கு. ஸோ யூடியூப் பார்த்தீங்கன்னா, நெறைய அ லேக்ஸ் மில்லியன் கணக்குல யூடியூப்ப ஆக்சஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால சில நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க ஒரு புதிய சேனலோ, இல்ல ஒரு ஏஐ சேனலோ எதுவா இருந்தாலும் பரவால்ல. நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீச் ஃபிக்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? நீச் ஃபிக்ஸ்னா அது எப்படின்னா, ஒரே சேனல்ல எல்லாத்தையும் அப்லோட் பண்ணாதீங்க. சரிங்களா? நீங்க போ ஓரளவு ஃபேமஸா இருந்து ஏஐ வீடியோ எல்லாத்தையும் ஒரே சேனல்ல போட்டா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்க ஒரு பிகினர்ஸா இருந்து பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ நீங்க ஒரு 1 மந்த் தான் ஆகுது ஒரு சேனல ஸ்டார்ட் பண்ணி. ஆனா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏஐ வீடியோ, ஒரு கிரிக்கெட் வீடியோ, ஒரு மியூசிக் வீடியோ, ஒரு டான்சிங் வீடியோ இது எல்லாமே போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே ஏஐ வீடியோ அப்படின்ட்டு. ஆடியோ குவாலிட்டி கிளியரா இருக்கணும். நல்ல லைட்னிங் செட்டிங் இருக்கணும். நல்லா ஷேக் இல்லாம வீடியோ இருக்கணும். ஏன்னா, மக்கள் இப்ப இதாங்க லைக் பண்றாங்க. பிகாஸ் இது ஏஐ வேர்ல்டா மாறிடுச்சு. எல்லாமே ஏஐல பார்த்து பார்த்து நார்மல் பார்க்கறது கொஞ்சம் வியூஸ் போகாமல் இருக்கு. நெக்ஸ்ட் தம்ப்நெயில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கணுங்க. ஏஐயே நெறைய தம்ப்நெயில் மேக் பண்ணி குடுக்குதுங்க. கேன்வா ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுங்க. கேன்வா ஆப்ல தம்ப்நெயில் மேக்கிங் தெரியலனா சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன். நான் ஆல்ரெடி கேன்வா ஆப்ல வந்து ஒரு தம்ப்நெயில் மேக் பண்ணேன். அத காமிக்கிறேன் பாருங்க. செம்மையா மேக் பண்ணி குடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம கிட்ட தாங்க இருக்கு. ஏஐ நம்ம ஃப்ரீயாவே நெறைய இடத்துல இருக்கு. யூஸ் பண்ணிக்கலாம். அங்கங்க கலெக்ட் பண்ணி ஃப்ரீயாவே மேக் பண்ணிக்கலாம். சரிங்களா? காப்பிரைட்ஸ் எதுவுமே வராது. அதுக்கு சில ட்ரிக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி. இத நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். நீங்க கண்டிப்பா வீடியோ போட்டே ஆகணும். யூடியூப்க்கு நீங்க ஆ ஆக்டிவா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் அல்காரிதத்துக்கு புரிய வைக்கணும். நீங்க டெய்லி இப்போ எனக்கு இந்த கனித்தமிழ் டெக்ல வீடியோ வியூஸ் போகாததுக்கு காரணம், நான் டெய்லி ஒரு வீடியோ குடுப்பேன். இப்ப ரீசென்ட் டேஸா வீடியோவே குடுக்கல. இப்போ அல்காரிதம் என்ன நினைக்கும்னா, இது என்னாச்சு இந்த சேனல்ல ஏன் ப்ராப்ளம் அப்படின்ற மாரி கன்ஃப்யூஸ் ஆயிடும். நீங்க வாரத்துக்கு 2 கூட குடுக்கலாம். அதுவே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸு நீங்க யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ ஷார்ட்ஸ வந்து ட்ரெய்லர் மாரி குடுத்துட்டு, நீங்க லாங் வீடியோ குடுங்க. ஷார்ட்ஸ் மூலம் உங்களுக்கு நெறைய சப்ஸ்கிரைபர் ஏர்ன் ஆகும். அது மட்டும் இல்ல, ஃப்ளூக்ல நீங்க ஹிட் ஆனாலும் ஹிட் ஆகலாம். எஸ்இஓ யூஸ் பண்ணுங்க. டைட்டில்ல கீவேர்ட்ஸு, டிஸ்கிரிப்ஷன்ல டேகு இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணுங்க. ஆடியன்ஸ் உடன் கனெக்ட் ஆகுங்க. அதாவது கமெண்டுக்கு ரிப்ளை பண்ணுங்க. கம்யூனிட்டி போஸ்ட் போடுங்க. பூல் யூஸ் பண்ணுங்க. கம்யூனிட்டி போஸ்ட்டு, போல்ஸ் இதெல்லாமே நீங்க யூஸ் பண்ணுங்க. முக்கியமான ஒரு விஷயம், நீங்க காப்பிரைட்டட் விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி நீங்க கேர்ஃபுல்லா இல்லன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரைக் அந்த மாரி பெரிய பிரச்சனை வரும். யூடியூப் வந்து ரொம்ப ஈஸிங்க. நான் சொன்ன விஷயத்த புரிஞ்சுக்கிட்டுன்னு நீங்க வீடியோ போட்டீங்கன்னா, நெறைய பணம் சம்பாதிக்கலாம். இதுவரைக்கும் நான் வந்து யூடியூப்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 டைம் ஏர்னிங்ஸ் எடுத்துட்டேன். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் ஆக போகுதுங்க. 6 ஆமா 6 டைம். ஒரு 2 1/2 மாசம் வரைக்கும் நான் சேனல் மானிடைஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஏர்னிங்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 3 மாசம் நான் இதில ஒர்க் பண்ணேன். அப்புறம் தொடர்ந்து வந்து 2 மந்த்துக்கு ஒன்ஸ் சேலரி வந்துட்டு தாங்க இருக்கு. ஸோ நம்ம சேனல் டெவலப் ஆக ஆக நமக்கு மந்த்லி சேனல் ஏர்னிங்ஸ் வரும். நெறைய பேர் வந்து மந்த்லி ஏர்னிங்ஸ் வருமா? இல்ல வந்து $100 சேர்ந்த பிறகு ஏர்னிங்ஸ் வருமா? இது போன்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. நான் அடுத்து வீடியோவா குடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வணக்கம். 8946014557 இது என்னுடைய கான்டாக்ட் நம்பர். உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களா?